கூட்டணிக்காக வந்த கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தியதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் EPS மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளனர். தலைமைக்கோ எங்களுக்கு இந்த பிரச்சனை, பொதுச்செயலருக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை, அது ஆரோக்கியமான பிரச்சனை. அவரு தான் நாங்க இதுவரை பொதுச்செயலா சொல்லிட்டு இருக்கிற அதுல மாற்று கருத்து இல்ல. திமுக எதிர்ப்புதான் தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்னதில் யார் நடவடிக்கை இருக்கிறது? அதிமுகவிலிருந்து விலகி இணைந்த MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் ஆகியோருக்கு பொறுப்புகளை வழங்கியது தாவேக. இப்படியான சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியை குற்றச்சாட்டுகளாக அடுக்கியுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன். இருவரும் கூட்டாக எழுதியுள்ள அந்த கடிதத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் TTV தினகரனோடு கூட்டணி வைக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியும் அதனை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளனர். 2026 தேர்தலில் அதிமுகவை நாடி வந்த தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளை இணைத்துக் கொள்ளாமல் தன்னிச்சையாக வெளியேற்றிவிட்டதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் சாடியுள்ளனர். கட்சி எந்த நிலைக்கு தாழ்ந்தாலும் தான் சொல்வதை மட்டும்தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையில் இதுவரை 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளனர். VK சசிகலா, TTV தினகரன் மற்றும் மாற்றுக் கட்சியில் இணைந்தவர்களிடம் பேசி கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் கடந்த மே 13ஆம் தேதிக்கு பிறகு கட்சியின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் வகித்த பதவிகளை வழங்க எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என்றும் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கோவை தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற அதிமுக செயல்வர்கள் கூட்டத்தில் பேசிய SP வேலுமணி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது குறித்து விளக்கினார். நாங்க திமுக எதிர்ப்பில் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்பில் தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்னதில் யார் நடவடிக்கை இருக்கிறது? ஆகவே நாங்க நியாயமா இருக்கிறோம். பொறுப்புகள், பதவிகள் வழங்குவதில் அதிமுகவில் பிரச்சனை இருப்பதாக SP வேலுமணி குறிப்பிட்டார். நாங்க தலைமைக்கோ எங்களுக்கு இந்த பிரச்சனை, பொதுச்செயலருக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை, அது ஆரோக்கியமான பிரச்சனை. அவரு தான் நாங்க இதுவரை பொதுச்செயலா சொல்லிட்டு இருக்கிற அதுல மாற்று கருத்து இல்ல. இதனிடையே தேர்தல் தோல்விக்கு அதிமுக தலைமை பொறுப்பு அல்ல என்று அக்கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். அந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். தங்கள் மீதான குறைகளை மறைக்க எடப்பாடி பழனிசாமி மீது தவறான குற்றச்சாட்டுகளை SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் தொடர்ந்து வைப்பதாகவும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பதிலளித்தார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ் தாய்வாழ்த்து பாடுவது தொடர்பான தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் இன்று கொண்டு வருகிறார். மனோன்மணியம் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ் தாய்வாழ்த்து பாடல் பல ஆண்டுகளாக அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் பாடப்பட்டு வருகிறது. மாநில பாடல் பாடுவது தொடர்பாக மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்த நிலையில் தமிழ் தாய்வாழ்த்து தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. அந்த தனி தீர்மானத்தில் தமிழ் தாய்வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்று பேரவை வலியுறுத்த உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிலையங்களிலும் தமிழ் தாய்வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாடு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் மாநிலத்தில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பும் தமிழ் தாய்வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் யாரும் எதிரி இல்லை என திமுக முன்னாள் MP கனிமொழி சோமு கூறிய நிலையில் திமுகவின் புதிய நண்பர்கள் யார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை திமுக முன்னாள் MP கனிமொழி சோமு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதை திமுக செயல்படுத்தும் என்றார். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர்,
திமுகவின் புதிய நண்பர் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றார். திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லிட்ட செய்தி என்பது அரசியல்ல நண்பன் கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படின்னா நட்பு யாரோட விட்டு போறாங்க? நட்பு யாரை வந்து அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற டைரக்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முன்னதாக மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிராக சென்னை மேடவாக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பேரணியை மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உட்பட அனைத்து யூனியன் பிரதேசங்களையும் பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் விருப்பம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் சீக்கிய முறைப்படி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியினை காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் அமித்ஷா வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா காவல்துறையின் வீரம், தீரம் ஆகியவற்றை பாராட்டி இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு 13,762 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने अंग्रेजों के बनाई हुई दंड संहिता को बदलकर 3 भारतीय न्याय संहिताओं को लागू किया है. முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையை நவீனப்படுத்த மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை காலை வெயில் சுட்டெரித்த நிலையில் பிற்பகலில் கனமழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், அசோக் பில்லர், சைதாப்பேட்டை, வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், பூந்தமல்லி, நசரத்பேட்டை, செம்பரம்பாக்கம், திருவேற்காடு, குமணன் சாவடி, கரையாஞ்சாவடி, போரூர், வளசரவாக்கம், வானகரம், ஆலப்பாக்கம், நெற்குன்றம், மதுரவாயல், ராமாபுரம், காரப்பாக்கம், கோவூர், மாங்காடு ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வட சென்னையின் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியிலும் மிதமான மழை பெய்தது. சென்னை விமான நிலைய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டர் விமான நிலையத்திற்கு பதில் தாம்பரத்தில் தரையிறங்கியது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆவின் பால் மற்றும் நெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே நாஞ்சிக்கோட்டை சாலையில் செயல்பட்டு வரும் ஆவின் நிறுவனத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள உற்பத்தியாளர்களிடம் பால் சேகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆவின் முகவர்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்படும் பால் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் கடைகளில் போதிய அளவில் ஆவின் பால் கிடைப்பதில்லை என மக்கள் புகார் கூறுகின்றனர். 1 லிட்டர் 48 ரூபாய்க்கு கிடைக்கும் ஆவின் பாலை விடுத்து 65 ரூபாய்க்கு விற்கப்படும் தனியார் நிறுவனங்களின் பாலை வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதாக புகார் கூறுகின்றனர். ஆவின் பாலை மட்டும் நம்பியுள்ள பச்சிளம் குழந்தைகளும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மக்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்திலும் ஆவின் பால் பாக்கெட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் ஆவின் நெய் விநியோகமும் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 லிட்டர் வாங்குற இடத்துல இப்ப 1/4 லிட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி கூட இருக்கு, கிடைக்கவும் மாட்டேங்குது. சீக்கிரமா போனாதான் அந்த 1/2 லிட்டருமே நான் வாங்க முடியுது. பால் வாங்கினா வேற பால் வாங்கினா விலையும் கூட இருக்கு, தரம் இல்லை. ஆவின் பாலுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி அந்த சூழ்நிலையில தட்டுப்பாடு இருக்கு, விலையும் கூட இருக்கு. அதனால ஆவின் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். இந்நிலையில் வெயில் காரணமாக பால் உற்பத்தி குறைந்திருப்பதாகவும் மளிகை கடை மற்றும் ஹோட்டல்களுக்கு பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்தால் முகவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் ஆவின் எச்சரித்துள்ளது. जो खेलेगा वो खिलेगा. ऑलवेज चीयर फॉर भारत. भारत माता की, भारत माता की, भारत माता की. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை சந்தித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலிதான் இது.
ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்ற இந்தியா 4வது இடத்தை பிடித்தது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது போட்டியின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் பதக்கங்களை காண்பித்து வீரர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் காமன்வெல்த் தொப்பி மற்றும் ஜெர்சியை பிரதமருக்கு வழங்கினர். இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். वो खिलेगा. Always cheer for Bharat. இவர்களின் வெற்றி இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எங்க போனாலும் அப்படியே கெத்தா சொல்லுங்க, டிகிரி மட்டும் சொல்லாதீங்க. பிகாம்னா பிகாம் சொல்லிட்டு பிகாம் லாயலான்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. தான் பயின்ற லோயலா கல்லூரியின் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் நடிகர் சூர்யா பேசிய காட்சிகளே இவை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லோயலா கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் சூர்யா உட்பட நூற்றுக்கணக்கான முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர். லோயலா படிப்பை மட்டுமல்ல வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்ததாக கூறினார். And every time somebody asks me என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா வெறும் பிகாம் மட்டும் சொல்ல மாட்டேன், பிகாம் லாயலான்னு சொல்லுவேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட முகத்துல வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். So Loyola has not just given me a certificate, but it's given me a lifetime recognition and so much respect. தொடர்ந்து பேசியவர் கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். 3 வருஷம் ஆச்சு, கேம்பஸ் விட்டு எல்லாருமே வெளியே போக வேண்டியதான். வெளியில போனோம், ஆனா எங்களோட பிகாம் டிபார்ட்மெண்ட் பில்டிங் ஆகட்டும், கேன்டீன் ஆகட்டும், மரத்தடி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே மனசு விட்டு போகவே இல்லை. இன்னும் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த கல்லூரியில் படித்த அனைவரும் ஒரே குடும்பம் என்று கூறிய சூர்யா, அகரம் அறக்கட்டளைக்கு பலரும் உதவி வருவதை குறிப்பிட்டார். UPI பண பரிவர்த்தனைக்கு யாருக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ கட்டணம் இருக்கா இல்லையா? இந்த குழப்பம் ஏன்? விரிவாக நாம் பார்க்கலாம். இப்போ நாடாளுமன்றத்தில் பண பரிவர்த்தனை மற்றும் தீர்வு முறை சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இது என்ன கொடுக்குது, என்ன பவர் கொடுக்குதுன்னா, மத்திய அரசாங்கம் வங்கிகளும் சேவை நிறுவனங்களும் இந்த பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்ற உரிமையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொண்டு வருது. ஆனால் அதை அப்படியே அமல் பண்ண முடியாது. வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டாதான், இதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டாதான் அது அமலுக்கு வரும். இது இன்னமும் நடக்கல. சரி, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட UPI சேவை நிறுவனங்கள் தான் இதுல பிரதான அம்சம். ஏன்னா இவங்களா தான் இப்போ இலவசமா பண பரிவர்த்தனையை வழங்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த UPI பண பரிவர்த்தனைக்கு இதுவரைக்கும் MDR கட்டணம் அப்படின்றது இல்ல, அது இனிமே விதிக்கப்படலாம் அப்படின்றது தான் இப்போ பேச்சா இருக்கு. சரி, இந்த MDR கட்டணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கி நெட்வொர்க்கை பயன்படுத்துறதுக்கு, நீங்க பண பரிவர்த்தனை பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க்கை பயன்படுத்துறீங்க இல்லையா, அதுக்கான கட்டணம் வசூல் தான். இதை வணிகர்கிட்ட இருந்து வசூல் செய்வாங்க. ஆனா சில வணிகர்கள் அதை அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வசூல் பண்ணிப்பாங்க. அதனால இது பொதுமக்களையும் பாதிக்கலாம் அப்படின்ற அச்சம் தான் இப்போ வந்திருக்கு. சரி, இது வரைக்கும் இந்த கட்டணம் இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க பண்ற மற்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸுக்கு இந்த கட்டணம் இருக்கு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ ரூபே கார்ட்ஸுக்கு மட்டும் இந்த கட்டணம் இருக்காது. UPIக்கு இப்போ கிடையாது. இந்த கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இது வெவ்வேறு வகையில், நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி வணிகர்கள் இல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அது 4 வகையான கட்டணமா வசூலிக்கப்படுது. 0.4% இருந்து 4.5% வரைக்கும் இப்போ வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். இப்போ UPI-யை பொறுத்த வரைக்கும் MDR கட்டணம் இது வரைக்கும் கிடையாது. ஆனா இனிமே வருமா அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. அப்படி வருது அப்படின்னாலும் யாருக்கு இந்த கட்டணம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு 1 கோடி ரூபாயில இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வணிகர்கள், இவங்களுக்கு தான் இந்த கட்டணத்தை அவங்க வசூலிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் அவங்க 2000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கட்டணம் வசூலிக்கப்படலாம். எந்த அளவுக்கு கட்டணம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 0.25% இருந்து 0.4% வரைக்கும் இது கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட்குள்ள யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தற்போது UPI-யை பயன்படுத்தக்கூடிய சிறு வணிகர்கள், பொதுமக்கள், இவங்க எல்லாருமே 95% பேர் இருக்காங்க. இவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 5% தான் இது அப்ளிகபிள் ஆகும். அப்ப பெரும்பாலானோர் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. இதையெல்லாம்
இதையெல்லாம் தாண்டி இது இன்னும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு இப்போ முக்கியத்துவம் அதிகம் அளிக்கப்படுறதுனால அது இலவசமாக இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிச்சா மக்கள் பணப்புழக்கத்துக்கு திரும்ப போயிடுவாங்கன்ற அச்சம் இருக்கிறதுனால இப்போதைக்கு UPI கட்டணம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது. காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல் போட்டனர். மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதன் பின்னர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 முதல் 5 மணி நேரம் வரையில் அவர்கள் வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். முடிக்காணிக்கை செலுத்தவும் நாழி கிணற்றில் குளிக்கவும் 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் புதிய திருவிக பேருந்து நிலையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் நகரில் 5 ஏக்கர் பரப்பளவில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய திருவிக பேருந்து நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிலையில் சுமார் 150 நாட்களுக்கு பிறகு புதிய திருவிக பேருந்து நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதிருசாலூரில் உயர் மின்னழுத்த மின்பாதை திட்டத்திற்காக மா, தேக்கு, மகோகனி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. கணவரை இழந்த செல்வி என்பவர் இயற்கை பண்ணை அமைத்து 10 ஆண்டுகளாக வளர்த்து வந்த மரங்களுக்கு இடையூறின்றி மின்பாதை அமைக்க கோரிய நிலையிலும் காவல்துறை உதவியுடன் அவரை அப்புறப்படுத்திவிட்டு மரங்கள் அடியோடு வெட்டப்பட்டன. இதனால் நிலைகுலைந்த அவர் மரங்களை கட்டிப்பிடித்து கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதால் வேலை இழந்த பெண் தொழிலாளி ஒருவர் பட்டாசு வெடித்து சாகிறோமோ இல்லையோ, பசி பட்டினியில் சாகிறோம் என்று கண்ணீர் மல்க பேசும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. சிவகாசியில் அதிகாரிகளின் தொடர் ஆய்வினால் 200 பட்டாசு கடைகள் மூடப்பட்டதால் தாங்கள் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக அவர் உருக்கமாக பேசியுள்ளார். வேலை வெட்டி இல்லாம நாங்கள் புள்ள ஊட்டிலாம் பட்டினி பசிமா சாகிறோம். வெடிச்சு சாகிறோமோ இல்லையோ, ஆனால் பட்டினி பசிமா சாகிறோமையா. முதல்ல எங்களுக்கு பட்டாசு தொழிலை திறந்து வைங்க. எங்கள் ஊரில் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிங்க. யாருமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்காங்க. எத்தனையோ குடும்பம் எங்களை மாதிரி குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாங்கள் கஞ்சிக்கு தண்ணிக்கு இல்லாமல் பிள்ளையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. சென்னை அடுத்த படூரில் தனியார் அறக்கட்டளை சார்பாக போதைப் பழக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை சார்பாக OMR சாலை படூரில் 5 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ஆர்வத்துடன் ஓடினர். இந்த மாரத்தான் எதுக்காகன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து போதை கலாச்சாரத்தில் வந்து அடிமைப்பட்டு இருக்காங்க. அதில் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை வந்து ஒரு மிகப்பெரிய மாரத்தான் நடத்தியிருக்காங்க. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனைக்கு ஏராளமான மீன்கள் குவிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை முதலே விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் மீன்கள் வாங்க பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் மீன் பிரியர்கள் ஏராளமானோர் காசிமேடு துறைமுகத்தில் குவிந்தனர். 1 கிலோ வஞ்சரம் 1100 ரூபாய், வவ்வால் 900 ரூபாய், கொடுவா 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் இறால் 550 ரூபாய், ஷீலா, பால்சுரா, கடம்பா போன்றவை 500 ரூபாய், சங்கரா மற்றும் பாறை தலா 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் வருகை திடீரென அதிகரித்திருப்பதால் நேரடி இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் 3 கிலோமீட்டர் நீள வரிசையில் சுமார் 24 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மலையடிவார சோதனை சாவடியில் வாகன தணிக்கைக்காக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் மலையில் தங்கும் அறைகளுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இலவச டோக்கன் பெற்றவர்கள் 6 மணி நேரமும், 300 ரூபாய் விரைவு தரிசன டிக்கெட் பெற்றவர்கள் 3 மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
வெள்ளிக்கிழமை விடுமுறை தினத்தை கழிக்க கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் திரளான பயணிகள் குவிந்தனர். குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் போன்ற பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாட்டின் அடுத்த பிரதமராக வேண்டும் என மக்கள் விரும்புவதாக புதுச்சேரி தாவேக எம்எல்ஏ சரவணகுமார் தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் ஊழலற்ற ஆட்சியை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருவதாக பாராட்டினார். பொள்ளாச்சி அருகே கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் விக்னேஷ் பேட்டிங் செய்து வீரர்களை உற்சாகப்படுத்தினார். கோவை மாவட்டம் ஆட்சிப்பட்டி பகுதியில் தாவேக சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் விக்னேஷ் வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடினார். காஞ்சிபுரம் மாவட்டம் அருங்குன்றம் பகுதியில் விவசாய நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட நட்சத்திர ஆமையை பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலவாக்கம், மருதம், குன்னவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காப்பு காடுகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் அருங்குன்றம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் நட்சத்திர ஆமை ஒன்று இருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். நட்சத்திர ஆமையை மீட்ட அதிகாரிகள் காப்பு காட்டில் விட திட்டமிட்டுள்ளனர். டாஸ்மாகில் ஆன்லைனில் மது விற்பனை செய்வது தவறு இல்லை என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை விட ஆன்லைனில் மது வாங்கி வீட்டில் குடிப்பதில் தவறில்லை என்றார். தப்பு இல்லை. இந்த காலத்துல ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்கலாம், ஆன்லைன்ல கொடுக்கலாம். அவன் கடையில போய் குடிச்சிட்டு ட்ரங்க் டிரைவிங் பண்றதுக்கு வீட்லயே ஆன்லைன்ல பண்ணி குடிக்கிறது பெட்டர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டிருந்த படகு சவாரி மழை தணிந்ததை தொடர்ந்து மீண்டும் தொடங்கியுள்ளது. குண்டலை அணையில் படகு சவாரி மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதால் சாரல் மழையிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்தோடு படகு சவாரி செய்து இயற்கையின் அழகை ரசித்தனர். சென்னையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் அண்ணா சாலை, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், எழும்பூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். நிறைவாக வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. வைரி வயல், ரத்தினக்கோட்டை, மேலப்பட்டு, கூத்தாங்குடி, நாகுடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.